குலதெய்வம் கோயிலுக்கு இந்த குடும்பம் சேவை நேர்ந்து விட்டு இருப்பாங்க. அதனால எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு போறாங்க. ஆக்சுவலா ஹீரோட குடும்பத்துல யாரு பிரெக்னென்ட்டா ஆனாலுமே இவங்க குலதெய்வத்துக்கு போய் சேவை நேர்ந்து விட்டு கும்பிட்டு வந்தா குழந்தை நல்லா பிறக்கும்னு சொல்லி தான் ஐதீகம். அதனால இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப காளியோட மனைவி பிரெக்னென்ட்டா இருப்பாங்க. அதனால ஹாஸ்பிடல்ல ஒரு செக்அப் இருக்கு, போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் அனுப்பி வைக்கிறாரு. அப்ப இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம இந்த ஊருக்கு வந்தது சரியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவருமே நான் வேலை செய்யற கம்பெனி இந்த ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு, இங்க இருந்தா தான் நமக்கு ஈஸியா இருக்கும், நீ வேற பிரெக்னென்ட்டா இருக்க, அதனால தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்களோட குலதெய்வம் ஒரு காட்டுக்குள்ள தான் இருக்கும். இப்போ குடும்பமா போய் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. காளியும் வைஃப் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் செக்அப்லாம் முடிச்சு இப்ப காட்டுக்குள்ள இருக்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க மாமா சித்தப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கா, நீ எப்பரா லவ் பண்ண வச்சேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நான் எங்கடா லவ் பண்ண வச்சேன், அவளே தேடி வந்து என்ன லவ் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அதை கேட்டுட்டு இவர் சொல்றது எல்லாமே போய் நான் ஆக்சுவலா நான் சிம்மு அங்க ஒரு கடைக்கு போனா அப்ப இவருக்கு பார்த்ததுமே பிடிச்சி போய் எனக்கு கால் பண்ணி எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காக சிங்கப்பூர்ல போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்து எங்க அம்மா இறந்து என்ன அங்க இருந்து அனுப்பாம எங்க அம்மாவோட முகத்தை கடைசியில பார்க்க கூட முடியாம போயிடுச்சு. ஆனா அவங்களோட மொபைல் நம்பர் எப்படியோ உங்ககிட்ட மாட்டிக்கிச்சு, சோ அதை எப்படியே தர முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு தர முடியாதுன்னு சொல்றா. ஆனா இவன் அந்த பொண்ணு கிட்ட எப்படியே கெஞ்சி எங்க அம்மா கிட்ட டெய்லி அந்த நம்பர்லாம் பேசுவேன், நீங்க என்கிட்ட பேச கூட தேவையில்ல, கால் பண்ணும்போது அட்டன் பண்ணி வைங்க, நான் மட்டும் பேசிட்டு வச்சிருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஒரு நாள் இந்த பொண்ணு அவர் பேசும்போது என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுறா. அவங்க அம்மா மேல அவ்வளவு பாசமா பேசியிருப்பாரு. அதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்பவும் பிடிச்சி ஒரு கோவில்ல மீட் பண்ணு சொல்லி மீட் பண்ண வச்சு ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஹீரோ வேற கேஸ்ட சேர்ந்தவனால இந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை கேட்ட ஃப்ரெண்டு ஹீரோட அம்மா கிட்ட நீ இருக்கும்போதே இல்லன்னு சொல்லி இந்த பொண்ணை லவ் பண்ண வச்சிருக்கா, எப்படியாப்பட்ட ஆளா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அழுகுறாங்க. அதை பார்த்த ஹீரோ அழுவாதமா தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்பதான் இவங்க அவன் சொன்னது எல்லாமே உண்மைதாமா, அவன் சிங்கப்பூர் போக சொல்ல அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க அம்மாவோட அக்கா என்னையும் அவன் அம்மான்னு தான் கூப்பிடுவான். அவங்க அம்மா இறந்து போனது பித்து பிடிச்ச மாதிரி இருந்தா. ஆனா அவங்க அம்மாவோட நம்பர்ல எப்ப பேச ஆரம்பிச்சோன்னா அப்பதான் அவன் சரியானான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே தான் இந்த பொண்ணுக்கு எல்லாமே உண்மை தெரிய வருது. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. ஆனா அதே டைம்ல ஹீரோ வேற ஆளுன்றதால இந்த பொண்ணோட வீட்டுல அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவோட தங்கச்சியும் சேர்ந்து இந்த பொண்ணை எப்படியாச்சும் போட்டு தரணும் முடிவெடுத்து இந்த காட்டுக்குள்ள ஆளெல்லாம் அனுப்பி வச்சிடறாங்க. அப்ப இவங்க அப்பா மனசு மாறி அவங்க பொண்ணை விட்டுருவாருன்னு சொல்லி இவங்க அப்பாவோட தங்கச்சி அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க ஃப்ரெண்டையும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுமே இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் டயர்டா இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு ஹீரோவா அந்த பொண்ணு மட்டும் அந்த காட்டுல இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு புதுசா மொபைல் வாங்கியிருப்பா, மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த காட்டுக்குள்ள வரா. ஆனா அதுக்குள்ளேயே இந்த பொண்ணோட அப்பா தம்பி இவங்க மாமான்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஹீரோவோட கண்ணெதிலே அந்த பொண்ணு பிரெக்னன்ட் கூட பார்க்காம போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து போயிடறானுங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கடவுளே நேர்ல வந்து ஜாதி பார்க்க மாட்டேன்னு சொன்னாலும் ஜாதி பார்க்கிற கடவுள் மட்டும் தான் எங்களுக்கு வேறுன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்கன்னு இந்த கதையை முடிக்கிறாங்க.